அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் சென்றாயன். கடந்த வாரத்தில் ஒரு அம்மா, எங்களோட குழந்தை 7th படிக்கிறாங்க, காலை நேரத்தில் எந்திரிக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படியே கஷ்டப்பட்டு எழுப்பிட்டா கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நச்சு நச்சுன்னு தும்மிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் எப்பயுமே டயர்டாகவே ஒரு சோர்வோடு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் சளி இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய குழந்தை மாதிரி இருக்கலாம். எல்லாரும் சளி பிடிச்சிக்கலாம், இல்லை பெரியவங்க வயசானவங்க சின்ன குழந்தை எல்லாத்துக்கும் சளி இருக்கலாம். இந்த மாதிரி சளி யாருக்காச்சும் இருந்ததுன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் இந்த தயிர், இந்த பழைய சாதம், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சுற்றி இருக்கும் துளசி, இந்த தூதுவளை, இந்த மாதிரி பொருள் எடுத்து ரசம் வச்சு பயன்படுத்துங்க. சளிக்கு ஒரு அருமையான தீர்வாக இருக்கும். இன்னும் கூட நம்ம வீட்டிலேயே கூடிய சின்ன வெங்காயத்தை, நல்லா நாட்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து அதில் இறக்கி வச்ச பின்னாடி மிளகுத்தூளை தூவி இளஞ்சூட்டில் சாப்பிட்டோம்னா அந்த சளியான முறிஞ்சு கட்டி கட்டியாக வெளியே வர நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சளியை முறிச்சிடலாம். இது போக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, நாங்கள் அடிக்கடி வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா எங்கள் சதுரகிரி சித்த வைத்தியசாலையில் பார்த்திங்கன்னா சதுரகிரி மலையில், அந்த மலை பகுதியில் விளைஞ்சக்கூடிய முக்கியமான மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு மூலிகை தேநீர் செஞ்சுக்கிறோம். இந்த தேநீர் பார்த்திங்கன்னா எதுக்காக பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, இரைப்பு, சைனஸ், அடுக்கு தும்மல், ஒற்றை தலைவலி, நாள்பட்ட சளி, இந்த ரன்னிங்னு சொல்லக்கூடிய மூக்கு ஒலிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி அனைத்து மூச்சு மண்டலம் சார்ந்த பிரச்சனைக்கும் இது ஒரு அருமையான ஒரு மூலிகை தேநீர். இந்த மூலிகை தேநீரில் முக்கியமான பொருள்கள், சேர்க்கப்பட்ட பொருள்கள் சொல்கிறேன். தூதுவளை, ஆடுதொடா, கண்டங்கத்திரி, கற்பூரவள்ளி, கருந்துளசி, கருஞ்சீரகம், பொழித்தும்பை, இந்த மாதிரி இனி நிறைய முக்கியமான மூலிகைகள் சேர்க்கப்பட்டதை செஞ்சுக்கிறோம். ஸோ இதனால் சின்ன குழந்தைங்க, பெரியவங்க அனைவரும் இதை பயன்படுத்தலாம். உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் தான் இருக்கும். இதை வந்து ஒரு 100 மில்லி சுடு தண்ணி எடுத்துகிட்டு இந்த பேக் உள்ளே கட் பண்ணி உள்ளே போட்டு அப்படியே கொதிக்க விட்டு காலையில் ஒரு பேக்கெட்டு, இரவு ஒரு பேக்கெட் பயன்படுத்திக்கலாம். சளி நிறைய இருந்ததுன்னா மதியம் ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டு சளி சரியான பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும். வராமல் பார்த்துக்க, மறுபடியும் சளி வராமல் பார்த்துக்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும், 2 வேளை 3 வேளை சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி அப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த மூலிகை வந்து எங்களோட வெப்சைட்டில், ஆன்லைன் வெப்சைட் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லையா நம்ம வைத்தியசாலையும் கிடைக்கும். வேறு டவுட் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் தாராளமாக ஃபோன் பண்ணி பேசுங்க, அதுக்கான தீர்வுகளை சொல்லலாம். அதன்படி உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் நலமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை பொருள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்கணும் ஒரு ஆர்வத்தில் நைட்டு 11 மணி 12 மணிக்கு கூட படிக்கிறாங்க. அந்த மாதிரி தூக்கத்தை கெடுத்து படித்தாங்கன்னா அந்த உடல் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டு இதனால கூட சளிப்பிடி வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நேரத்தில் ஒரு 7 மணிக்கு முன்னாடி இரவு உணவு எடுத்துகிட்டு ஒரு 9-9:30க்கெல்லாம் தூக்கிட்டாங்கன்னா அவங்க அதிகாலையில் எழுந்து படித்தாங்கன்னா நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ படித்தா அவங்க படிக்க அத்தனை மனசில் அருமையாக நிற்கும், ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. இது நைட்லேயே உட்காந்து படித்தாங்கன்னா அந்த காலையில் உட்காந்து படிக்கிற ஒரு ஞாபக சக்தி நைட்டில் இருக்குது சொல்ல முடியாது. ஆனால் காலையில் நல்லா ஞாபகம் தெளிவாக இருக்கும். அதனால் நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் இருந்தாங்கன்னா படிக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைய சொல்லிக் கொடுத்து பயன்படுத்துங்க. இந்த சளியை தவிர்க்க வாய்ப்பு. நன்றி.